எதுக்காக அப்படின்னா எல்லாருமே என்ன தேவைப்படுதுன்னா எவ்ரிபடி நீட்ஸ் they need some fortune, they need some good things to happen. நான் வந்து கிட்டத்தட்ட மேடம் சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேலே கிரில்லியன் அப்படின்ற ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மூலமாக அவங்களுடைய 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் எமோஷ்னல் ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் என்னுடைய அந்த ரோலை தான் வந்து 2018 அவர் போய் டூயிங் இட். இந்த மெயின் டைம் நான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட யூஸ்வலாக என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான். அப்புறம் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போட்டேன், மணி வெல்னஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் போட்டேன். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி துரிதமாக 1 கோடி ரூபாய் அடைவது எப்படி அப்படின்றது 2018 ஒரு ப்ரோக்ராமும் போட்டேன். இந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. நான் 1 கோடி தான் சொன்னேன், ஆனால் ஒருத்தர் 35 கோடி அச்சீவ் பண்ணிட்டார் ட்ரைனிங் மூலமாக. கிட்டத்தட்ட 21 நாள் ட்ரைனிங் கொடுத்தேன். அது வாட்ஸ்அப்பில் ட்ரைனிங் கொடுத்தேன், ஜூமில் ட்ரைனிங் கொடுத்தேன், டேரெக்டாக 1 டே ஒர்க் ஷாப் பண்ணேன். பட் இதில் என்னென்னா நான் கொடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் 10 பேர் அட்டன் பண்ணால் 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. 2 பேர் நான் என்ன மெத்தடை சொல்லியிருக்கணும் அந்த மெத்தட், அதாவது ஒரு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு விஷன் போர்டு ரெடி பண்ணுங்க. அந்த விஷன் போர்டுக்கு வந்து அந்த விஷன் போர்டை ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள். என்ன வேணும்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டெக்னிக்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் ஒரு 10 பேர் அட்டன் பண்ணால் 2 பேரால் தேர் ஏபிள் டு அச்சீவ் வாட் தே வாண்ட் இன் த லைஃப். அப்போ நான் பார்த்தேன் இப்படியே தான் இருக்குது. ஆனால் வர கிளைண்ட் எல்லாருக்கிட்டும் மெஜாரிட்டியாக என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே பணம் தான். உடனே பணத்துக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன், மணி வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. பணமே வாழ்க்கை இல்லை, ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்த உடனே அப்போது எல்லாருக்குமே பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு 5 பேரால் அவங்களால இமீடியட்டாக பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியுது, மற்ற 5 பேரால் அட்ராக்ட் பண்ணல. ஏன் இந்த மற்றவங்களால அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா தே ஆர் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். எதுவும் ரூலோ எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் நான் அச்சீவ் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், அப்படி வரணும், இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் யாரும் வந்து அட்டென்டிவாக அந்த மெத்தடாலஜி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நோ அஃபர்மேஷன், நோ விசுவலைசேஷன், நோ மேனிஃபெஸ்டேஷன், எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பி. நீங்கள் என்ன ஒர்க்கப் பண்ணுறீங்களோ நீங்கள் பாட்டு பண்ணுங்க, ஆனால் வேலை செய்யாமல் கூடாது. யூ ஹேவ் டு டூ சம்திங். அப்போது நிறைய பேர் நான் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ கேட்குற ஒரு நியூஸ் என்னென்னா, என்னால் பயங்கரமாக எஃபோர்ட் போட முடியுது, ஒரு நாளைக்கு 12-15 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியுது, ஆனால் எனக்கு பணம் வரல, இல்லை கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரல, கலெக்ஷன் ரொம்ப ப்ராப்ளம், பணம் அட்ராக்டே ஆக மாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் இருக்க மாட்டேங்குது. அப்போ பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடக்ட்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் அப்படியே பண்ணாலும் ஒரு 3 நாள் பண்ணுவாங்க. இந்த 1 டே ஒர்க் ஷாப் பண்ணால் அது என்னோட எனர்ஜி எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு 2 நாள் இருக்கும் தான், அதுக்கப்புறம் ட்ராப். அப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போது நான் வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. சரி, இதை வந்து நோ விஷன் போர்ட், நோ அஃபர்மேஷன், நோ விசுவலைசேஷன், நோ மேனிஃபெஸ்டேஷன், 11/11க்கு நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த அபேண்டன்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஃபார்ச்சுனா காயினும் போது இந்த 11/11க்கு லான்ச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய இன்டென்ஷன். அதை நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் உங்களுடைய முன்னிலையில். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், இதுதான் ஃபார்ச்சுனா. ஸோ இதை வந்து எல்லாமே எப்படின்னா எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இன்னொன்று எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டேன், இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால என் பேரே வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் இளங்கோவன். நான் எனர்ஜி மேலே உள்ள ஒரு அப்ளிகேஷனில் எனர்ஜி இளங்கோவா மாறிட்டேன். இப்போ இந்த அபண்டன்ஸ் காயின் பாருங்க, ஃபார்ச்சுனா. அந்த காயின் என்ன பண்ணோம் அப்படின்னா
இதில் வந்து 1764 ஓவிஎஸ் யூனிட் இருக்குது. பவர் எவ்வளோ? 1740 crores, sir. 1740 crores. 1740 crores எனர்ஜி லெவல் இருக்குது. இந்த போரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆரா செக் பண்ணும்போது அதனுடைய எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இருக்குன்னா பவர் எவ்வளோன்னா 1764 crore. நேற்று செக் பண்ண மறுபடியும் செக் பண்ணும்போது அவ்வளோ இருக்குது. பட் ஹெட்ஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட 964. எவ்வளோமா ஹெட்ஸ் எவ்வளோ? 1000 Hertz வந்து 950 hertz, 970 hertz. 970 ஹெட்ஸ். ஆவரேஜாக ஒருத்தருடைய நம்முடைய ஃபிசிக்கல் பாடியோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 72 ஹெட்ஸ். பட் இது எவ்வளோ? 970 ஃப்ரீக்வன்சி இருக்குது. கஷ்டமாக உட்காரும் அதே ஃப்ரீக்வன்சியில் இது இருக்குது. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது நத்திங் பட் மணி மேக்னெட். இது நத்திங் பட் மணி மேக்னெட். இந்த மணி மேக்னெட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுருத்தீங்கன்னா உங்களுடைய ஆராவில் மேடம் வந்து ஆரா பற்றி கரெக்டாக சொல்கிறதுக்கு வந்து மேடம் தான் சொல்லிட்டு பிளான் ஆகல. ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 25 வருஷமாக அதில் இருக்காங்க அந்த ஃபீல்டில். அந்த ஆராவுடைய அந்த ஆரா ரீஜனில், அதாவது ஆரா எங்கன்னா அது ரீஜன் நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருக்குது. ஆரான்றது வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் இம்பேக்ட் ஃப்ரம் டிஎன்ஏ. அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அரவுண்ட் அவர் பாடி. அந்த பாடியில் படுற மாதிரி இப்போ இருந்துச்சுங்க, பாடியில் படுது இல்லையா, அந்த ரீஜனில் இருக்கு இல்லையா, அப்படி இருந்தால் ஹீட் அட்ராக்ட்ஸ் பண்ணும். உங்களுக்கு பணம் வர வேண்டிய பணம் வரும். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் கலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், எல்லாமே வரணும் அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல. இது 3 மாதமாக ரிசர்ச்சில் இருக்குது. 3 மாதமாக ரிசர்ச். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து எல்லாருக்கும் அனுப்புனா ஒரு 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 5 பேருக்கு ஃப்ரீக்வன்சி அனுப்பி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். இட் ஒர்க்ஸ் வெல். அதுக்கப்புறம் சாதாரணமாக நம்மளுடைய ஏதாவது ஆர்டிக்கலில் இந்த ஃப்ரீக்வன்சியை எம்பேடட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் கூட வச்சிங்க அந்த எனர்ஜி ஃபீல்டில் பண்ணுற மாதிரி. அப்படி வச்சுருந்தா எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் சூப்பராக பட்டுச்சு. அது மேஜராக எனக்கு ஒர்க் பண்ணுது, இவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சு, அவங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சு, மற்ற கிளைண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்தோம். ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அப்படியே இருந்துச்சு. ஓகே, அப்போது இது ஒர்க் பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனே சரி இதை ப்ராப்பராக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில்வர் காயின் அதில் அந்த இன்ஃபினிட்டி எம்பளெல்லாம் போட்டு டை செய்து அந்த இன்ஃபினிட் எல்லாம் பண்ணி அதில் வந்து கோல்டு பிளேட்டட், நாட் பியூர் கோல்டு, இட்ஸ் 24 கேரட் பிளேட்டட். பட் ஆக்சுவலாக சில்வர் காயினில் கோல்டு பிளேட்டு பண்ணி வந்துருக்கு. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 964 ஃப்ரீக்வன்சி, 974. நேற்று செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் ஓவிஎஸ் எவ்வளோ அப்படின்னா 1764 crore எனர்ஜி இதில் இருக்குது. அப்போ இது இருந்தால் என்ன ஆகும்? எங்கே இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும் மணி. இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு கூட பணம் வர வேண்டிய இருந்துச்சுங்க, நீங்கள் இது இருக்கும்போது என்னன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இட் அட்ராக்ட், மேக்னெட்டிக், இட் அட்ராக்ட் பண்ணும். இப்போ பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாரமாக வேலை செய்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனலாக இதை பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த ஃபார்ச்சுனா வளர்ந்த கதை.